ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாங்கள் பட்லிகாஜ்னு சொல்லி ஒரு அழகான இடத்துக்கு ஹைக் போகலான்னு இருக்கிறோம். இந்த ஆட்டம் சீசனில் அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லி ரிவ்யூஸ் பார்த்துருந்தேன். அதனால தான் பிளான் பண்ணியாச்சு. மோஸ்ட் லைக்லி இது எங்களுடைய இந்த வருஷத்துக்கான லாஸ்ட் ஹைக்காக இருக்க போது. அப்புறம் வின்டர் தொடங்கிடும். பீக் டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப குளிராக இருக்கும். அதனால சான்ஸே இல்லை, ஆளை விடுங்கடா சாமின்னு வீட்டில் தூங்க மட்டும்தான் இருக்குது. ஸோ அங்கே பட்லிகாஜில் போயிட்டு 3 பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நான் வச்சுருக்கிறேன். பட் அங்கே போனோன்னா ஏதாச்சும் ஒரு பப்ளிக் ஃபுட் பாத்தில் நடக்க போகுது, அந்த சைடு அழகாக இருந்துச்சுன்னா நான் அங்கே போயிடுவேங்க. ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம் நாங்கள் எங்கே போகணும்னு சொல்லி. ஸோ இங்கேருந்து 65 இல்லாட்டி 272 பீக் லிங்க் பஸ்ஸில் தான் நாங்கள் போகிறோம். ஒரு 18 to 24 minutes ட்ராவல் அது. அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours ஹைக். Let's go. அடுத்த வருஷம் நாங்க ஹைக் போறதுக்காகவே ஹைக்கிங் பூட்ஸ் வாங்குறோம். லாஸ்ட் வீக் போன ஹைக்னால என் ஷூ இந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா நான் இப்ப கவலைப்பட இயலாது. ஆல்ரெடி ஊத்தியான ஷூவை இன்னும் கொஞ்சம் ஊத்தி ஆக்கிட்டு வீட்டுக்கு வந்து நல்லா கழுவி வச்சிருவோம். முந்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஹெதர்ஸ் எட்ஜில் மத கேப்பெல்லாம் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த தெரியுது அங்கே மத கேப். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது. இன்னைக்கு எல்லா பக்கமும் மிஸ்டாக இருக்குது. ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது பார்த்தியா மத கேப். ஸோ இன்னொரு எஸ்டேட் இருக்குது, அது நேஷ்னல் ட்ரஸ்ட். ஸோ அதுக்கு போய் பார்க்கலாம் நமக்கு அக்சஸ் இருக்கான்னு சொல்லி. நாங்கள் வந்து லாங் ஷோ எஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ சைக்கிளிஸ்ட் அண்ட் வாக்கர்ஸ் வெல்கம்னு போட்டிருந்தாங்க. மேப்பை பார்த்துட்டு நடக்கலாம். இது இந்த எஸ்டேட்டுக்கு வந்த கைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேஃபே இருக்குது, ஒரு பியூட்டிஃபுல்லான கேஃபே. அங்கேயே பார்த்தீங்கன்னா டாய்லெட்ஸ் எல்லாம் இருக்குது. மேபி ஒரு 2-3 weeks ago வந்திருந்தோன்னா இந்த பிளேஸ் இன்னும் அழகாக இருந்திருக்கும். பிகாஸ் நான் கூகுள் ரிவ்யூஸில் பார்த்தேன். இப்போ வந்துன்னா இவ்வளோ எல்லாம் கொட்டி போயிடுச்சு. அன்றைக்கி நாங்கள் பிரெட்ஃபீல்டு ஹைக்கில் பார்த்த மாதிரியே அங்கெல்லாம் இந்த ட்ரீஸ் எல்லாம் ஆக்சுவலி கலர்ஃபுல்லாக இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு மிஸ்ட்னால ஒன்றுமே விளங்குதில்ல. ஆக்சுவலி நான் இது ஒரு பாலடைஞ்ச வீடுன்னு. பட் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயில்ஸ் அண்ட் இங்கே வாழ்கிற பேர்ட்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ எங்களுடைய ஹெதர்ஸ் எட்ஜ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நிறையவே இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி ஒரு குறையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து செஞ்சாங்கன்னு இங்கே அப்படியே போட்டிருக்காங்க. என்னுடைய ஹெதர்ஸ் எட்ஜ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வழியால் நாங்கள் நடந்து போயிருப்போம், பர்பிரிட்ஜ் ப்ரூக் வழியால். ஸோ அதே அந்த குட்டி பிரிட்ஜுக்கு வரோம். பட் இன்னொரு ரூட்டில் நடக்க போகிறோம். ஸோ நாங்கள் ஹெதர்லாம் பார்த்துட்டு அந்த வழியால் போயிருந்தோம். அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைக் பெரிய பெரிய ட்ரீஸ் எல்லாம் அந்த எண்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபாக்ஸிங் போயிருந்தோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாருமே போன மாதிரியே இல்லை. எக்ஸைட்டட். அவ்வளோ அழகாக இருந்த நம்ம ஹெதர்லாம் காஞ்சு போயிட்டாங்க. கொஞ்சோண்டு வெயில் வந்திருக்குது. பட் ஐ ஃபீல் லிட்டில் சேட் பிகாஸ் மேபி இட் வுட் ஹவ் பீன் வெரி நைஸ். நாங்கள் ஒரு 2 weeks ago 3 weeks ago வந்திருந்தோன்னா எல்லாமே எல்லோவாக ஆரேஞ்சாக இருந்துச்சுன்னா இப்போயும் அழகாக தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் கூட அழகாக இருந்திருக்கும்ல அப்படி தோணுச்சு. ஸோ நாங்கள் வர இந்த ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லாக தான் இருக்குது. ஸோ சில கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பரியாக வேறு இருக்குது. கவ்வாக நம்ம நடந்து போக வேண்டியதாக இருக்குது. பசி வந்துருச்சு. நடுவில்
லெவன் o'clock தான் ஆனாலும் பசி வந்துச்சு. ஸோ நான் வந்து சைன்ஸ்பர்லேருந்து பிரசாந்த் அண்ட் பீட்டா சோல் வாங்கிட்டு வந்தோம். இப்போ இங்கே இந்த ரிவரை பார்த்துக்கிட்டே எங்களுடைய லஞ்சை முடிச்சுட்டு இந்த ஹைக்கை கண்டினியூ பண்ணலாம். ஒரு வித்தியாசமான ட்ரீ ஒன்று கண்டேன். அது ஏதோ கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லோவான மாதிரி இருக்குது அண்ட் கிரிஞ்ச் எல்லோவான ஷேப்பில் இருக்குது. மிஸ்ட்னால விளங்க மாட்டேங்குது. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது அந்த ட்ரீஸ் எல்லாம். What to do? Hopefully next autumnல பார்க்கலாம். மேலால போனீங்கன்னா மெயின் ரோட் வந்துடும். அதாவது பேட்லிகாட்ஜ் ட்ரெயில் வந்து அந்த இடத்துல முடிஞ்சிடும். இப்போ நாங்கள் வந்து பேட்லிகாட்ஜுக்கு போயிட்டு ஒரு 4 minutes வாக் இருக்குது இங்கே நடந்து. அதுக்கப்புறம் கிரிண்டல்ஃபர்டுக்கு போகிறோம். நல்ல நான் அவங்கள வீடியோ எடுக்கிறேன். அதுவும் நல்ல கேர்ள்ஸ் அங்கே நிறைய மெடிடேட் பண்ணுறாங்க. நாங்களும் தான் இருக்கோமே. ஃபோனை கண்டா போச்சு. வீடியோ எடுக்க வேண்டியது, ஃபோட்டோஸ் எடுக்க வேண்டியது. பேட்லிகாட்ஜ் ஹைக் முடிஞ்சு. இப்போ நாங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிரிண்டல்ஃபர்ட் ஸ்டேஷன். This is totally tunnel. எவ்வளோ லக்கி. நான் நினைக்கவே இல்லை நான் வீடியோ பண்ணும்போது ஒரு ட்ரெயின் வரும்னு சொல்லி. நாங்கள் இப்போ கிரிண்டல்ஃபர்ட் ஸ்டேஷன் கஃபேல இருக்கோம். ஸ்கோன் வாங்கியிருக்கோம் அண்ட் கேப்பச்சினோ அண்ட் லாட்சை. நமக்கு ரிட்டர்ன் போகிறதுக்கு பஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 hours தான் இருக்குது. 1 hour பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இங்கே எங்கேனாச்சும் சுற்றி பார்த்துட்டு ட்ரெயினில் கிளம்பலாம். இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும்ல. மார்னிங் டீ என்ன, ஈவினிங் டீ என்ன, இந்த மாதிரி ஒரு அழகான வியூ பார்த்துட்டு. சபி என்னை பேட்லிகாட்ஜ் கூட்டிகிட்டு வந்ததே அந்த வியூவை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான். பிகாஸ் மேன்செஸ்டர் ஏர்போர்ட்டில் வந்து ட்ரெயினில் வரும்போது இதெல்லாம் ரொம்ப அழகாக விளங்கியிருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கணுங்கிறத கூட்டிகிட்டு வந்து மிஸ்டோட காட்ட வச்சுருக்கேன் தான். நம்ம ட்ரெயின் வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம். Just got back home. It was a nice hike. Beautiful hike ன்னுலாம் சொல்ல மாட்டேன். At the same time, I don't want to compare this hike with the Bradfield one. ஏன்னு பார்த்தீங்கன்னா it was foggy and எல்லா பக்கமும் ரொம்ப மூடிட்டு இருந்துச்சு. அண்ட் மரத்துல ஆல்மோஸ்ட் எல்லா இலையுமே கொட்டி ரொம்பவே ப்ரௌன் ஆகி இருந்துச்சு கீழே எல்லாமே. அதனாலவோ என்னவோ ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். மேபி 2-3 weeks ago போயிருந்தேன்னா பெஸ்ட் ஹைக்குன்னு சொல்லியிருப்பேன். ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹைக்கெல்லாம் நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட போவேன். மோஸ்ட்லி சபியோட போவேன். ஸோ எனக்கு வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு எதுவுமே இருக்கலை. லாஸ்ட் டைம் நான் சோலோ ஹைக் போனதுனால அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மெடிடேட் பண்ணக்குள்ள சில வேளை நம்ம சரௌண்டிங்ஸ் எப்படி குவாய்ட்டாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம மைண்டும் காமாக இருக்கும்ல, அது மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சபியோட போகும்போது ஒரு நல்ல கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை கதைச்சிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே எங்கேயாச்சும் ஒரு அழகான இடத்துல சாப்பிட்டு அப்படி போகும்போது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ நான் நினைக்கிறேன் லைக் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோன்னா ஒரு சோலோ ஹைக் ஏதாச்சும் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி பண்ணணும்னு சொன்னால் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லாட்டி நம்ம பார்ட்னரோடையோ போகிறது நல்லா இருக்கும்னு சொல்லி. பிகாஸ் இவ்வளோ நான் ஃப்ரெண்ட்ஸோட தான் போயிட்டு இருந்தேன். ஸோ 2 விதமாக போனால் நமக்கு போர் அடிக்காதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ எஸ், அவ்வளோதான் இன்னைக்கு நடந்துச்சு. அண்ட் it was our last hike for the year. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.